கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. இந்த ஆண்டு தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அவர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் பெரிய தயையை செய்தார். மோசேக்கு ஆண்டவர் மகா தயையை செய்தார். தானியேலுக்கு ஆண்டவர் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். கடந்த வாரம் ராகாபை குறித்து நாம் தியானித்தோம். ராகாபுக்கு தயவும் சத்தியமும் கிடைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் நாம் வாசிக்கக்கூடியதான வேத வசனம் எஸ்தரின் புத்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனம் 17வது வசனம். மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனுமாகிய அபினியாயின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லா கண்களிலும் தயை கிடைத்தது. 17வது வசனம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தார். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீ ஆக்கினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ்தருக்கு அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிக தயையும் பட்சமும் கிடைத்ததினாலே ராஜா அவள் மேல அன்பு வைத்தான். அவள் மேல் ராஜ கிரீடத்தை வைத்து அவளை பட்டத்து ராணியாக மாற்றினான். ஹல்லேலூயா. எஸ்தருக்கு கிடைத்த மிக மிக பெரிய ஒரு உயர்வு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிகவும் பெரியதான ஒரு மேன்மை எஸ்தருக்கு கிடைப்பதற்கு காரணம் தயவும் பட்சமும். ஹல்லேலூயா. அதிக தயையும் பட்சமும் எஸ்தருக்கு கிடைத்தது. தன்னை காண்கிற எல்லாருடைய கண்களிலும் தயை கிடைத்தது. ராஜாவின் கண்களில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஹல்லேலூயா. நம்மை யார் யார் பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாருடைய கண்களிலும் நமக்கு தயை கிடைக்க வேண்டும். நமக்கு மேலாக இருக்கிறவர்களுடைய கண்கள்ல, ராஜாவினுடைய கண்கள்ல நமக்கு தயையும் பட்சமும் கிடைக்க வேண்டும். அதுதான் நம்முடைய உயர்வுக்கு, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு எஸ்தருடைய வாழ்க்கை குறித்ததான காரியத்தை, இந்த உயர்வுக்கு காரணம் என்ன, இந்த தயவும் பட்சமும் கிடைப்பதற்கு காரணங்கள் என்ன என்பதை நாம் இந்த எஸ்தர் 2வது அதிகாரத்தில் இருந்து நாம் தியானிக்க போகிறோம். எஸ்தர் என்பவருடைய இன்னொரு பெயர் அஸ்ஸாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ்தர் பென்யமீனுடைய கோத்திரத்தை சேர்ந்தவள். நேபுகாத்நேச்சாரால் சிறைபிடிக்கப்பட்ட போது இவளும் இவளுடைய சிறிய தகப்பனாரும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக பாபிலோனுக்கு சிறை கைதிகளாக கொண்டு வரப்பட்டவர்கள். இவருடைய தாய் தகப்பன் இறந்து போனார்கள். எனவே அவருடைய சிறிய தகப்பனாகிய மொர்தெகாயால் எஸ்தர் வளர்க்கப்பட்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ்தர் மிகுந்த நல்ல ஒரு ரூபவதி. அவள் சௌந்தரியம் உடையவள். பார்ப்பதற்கு மிகவும் ரூபவதியாக சௌந்தரியம் உள்ளவளாக இருந்தவள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட எஸ்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக ராஜாவின் அரண்மனைக்கு ஆண்டவர் அவளை கொண்டு வந்தார். ஏனென்றால் ராஜாவினுடைய மனைவியாக ராஜஸ்திரியாக இருந்த வஸ்தி ஒரு நாள் அகாஸ்வேரினால் தள்ளப்பட்டார். எனவே வஸ்திக்கு பதிலாக
ஒரு ராஜாத்தி ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. அவருடைய தேசம் முழுவதும் இருக்கிற கன்னிகைகள் அவர்கள் கூட்டி சேர்க்கப்பட்டார்கள். அவர்கள் ரூபவதிகளாக இருக்க வேண்டும், சௌந்தரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் ராஜாவினுடைய அரண்மனைக்கு அவர்கள் கூட்டி சேர்க்கப்பட்டு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஏகாய் என்ற ஒரு மனிதனுடைய வசத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். இந்த ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவினுடைய பிரதானி ஏகாய் என்பவருடைய வசத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள் இந்த கன்னி பெண்கள் எல்லாருமே. அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட அத்தனை பெண்களையும் எஸ்தர் மாத்திரம்தான் இந்த விசாரிப்புக்காரன், இந்த பிரதானி, இதை எல்லாவற்றுக்கும் தலைவராய் இருக்கிற, ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற தலைவராய் இருக்கிற ஏகாயினுடைய கண்கள்ல எஸ்தருக்கு தயை கிடைத்தது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. 2வது அதிகாரம் 9வது வசனம். 2வது அதிகாரம் எஸ்தர் 2வது அதிகாரம் 9வது வசனம். அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. எத்தனை பெண்கள் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க கன்னிகைகள், அவர்களில் மேலெல்லாம் இந்த ஏகாய்க்கு தயவு கிடைக்கவில்லை. ஆனால் எஸ்தரை பார்த்த மாத்திரத்தில் எஸ்தருக்கு அவருடைய கண்களிலே தயை கிடைத்தது. ஹல்லேலூயா. ஆமென். நம்மை பார்த்த உடனே கண்கள்ல தயை கிடைக்கணும். அத்தனை பேருக்கு கிடைக்காத தயை எஸ்தருக்கு மாத்திரம் கிடைத்தது. அந்த ராஜாவின் பிரதானியினுடைய கண்கள்ல தயை கிடைத்தது. அந்த விசாரிப்புக்காரனுடைய கண்கள்ல தயை கிடைத்தது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஏகாயின் பார்வைக்கு எஸ்தர் நன்றாய் இருந்தார். அவனுடைய கண்களில் அவளுக்கு தயை கிடைத்தது. எனவே வசனத்தை பார்க்கிறோம். ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுத்திகரிப்பு கொடுக்க வேண்டும். அந்த சுத்திகரிப்பு கொடுக்க வேண்டிய அத்தனையும் இந்த ஏகாய் அவன் எல்லாவற்றையும் கொடுக்க கட்டளையிட்டான். இந்த எஸ்தருக்கு சுத்திகரிப்புக்கு எவைகளெல்லாம் வேண்டுமோ அவைகள் எல்லாம் கொடுப்பதற்கு கட்டளையிட்டான். அவளுக்கு விசேஷமா 7 வேலைக்காரிகள் இந்த எஸ்தரை பராமரிப்பதற்கு, அழகுபடுத்துவதற்கு 7 தாதிமாரை அவன் நியமித்தான். அப்படி நியமிக்க ஜாக்கிரதைப்பட்டான் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. ரொம்ப கவனமாய் இருந்தான். எஸ்தருக்கு 7 தாதிமாரை அவன் நியமிக்க கவனமாய் இருந்தான், ஜாக்கிரதைப்பட்டான். அது மாத்திரமல்ல, கன்னி மாடத்துல சிறந்ததான ஒரு இடத்துல எஸ்தரையும் அவருடைய தாதிமார்களையும் வைத்தான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா. போல ஒரு இடத்துல கூட எஸ்தருக்கு ஒரு சிறந்த இடத்தை ஆண்டவர் அவனுக்காக ஆயத்தம் பண்ணி இருந்தார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தயை. ஒரு சிறந்த இடத்துல அவனை அவனுடைய தாதிமார்களையும் வைத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த காலை ஆராதனை வேளையில நம்முடைய தயவு, நம்மை பார்க்கிறவர்களுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எஸ்தருக்கு ஏகாயினுடைய கண்களில் தயவு கிடைத்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இப்பொழுது இந்த எஸ்தர் உடைய 3 காரியங்களை, இந்த தயவு கிடைத்ததுனால 3 காரியங்களை இன்றைக்கு நாம கவனிப்போமாக. முதலாவது, இந்த எஸ்தர் ஸ்தோத்திரம் உள்ள 10வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். எஸ்தர் என்றால் தன் குலத்தையும் தன் பூர்வோத்தரத்தையும் அறிவிக்காதிருந்தால் மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்து இருந்தான். எஸ்தர் என்றால்
தன்னுடைய குலம், தன்னுடைய பூர்வீகம் அறிவிக்காது இருந்தார். ஏன் அறிவிக்கவில்லை? மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்து இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ்தருக்கு கற்பித்திருந்த காரியத்தை அவள் கடைபிடிக்கிறதை நாம பார்க்கிறோம். அல்லேலூயா. தன்னுடைய குலத்தை அவள் தெரிவிக்கவில்லை. அவளுடைய குலம் என்ன என்பதை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 5வது வசனம் சொல்கிறது. அவளுடைய குலம் என்ன? எஸ்தர் 2வது அதிகாரம் 5வது வசனம். சூசான் அரண்மனையிலே பென்யமீனாகிய கீசின் குமாரன் சீமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பெயருள்ள ஒரு யூதன் இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7வது வசனம். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அச்சாளை வளர்த்தால் அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாயிருந்தால் அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்து கொண்டான். இப்பொழுது எஸ்தருடைய குலம் என்ன? எஸ்தருடைய பூர்வகுலம் என்ன? எஸ்தருடைய குலம் பென்யமீன் கோத்திரம். யூதர்களுடைய 12 கோத்திரங்கள்ல பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவள் இந்த எஸ்தர். நமக்கு தெரியும், பென்யமீன் கோத்திரத்துல தான் முதல் ராஜாவை ஆண்டவர் ஏற்படுத்தினார், சவுல் ராஜாவை. அல்லேலூயா. அந்த பென்யமீன் கோத்திரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இஸ்ரவேல் மக்களிடத்தில் உண்டு. அடுத்து யூத கோத்திரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இஸ்ரவேல் மக்களிடத்தில் உண்டு. அல்லேலூயா. ராஜாக்களை பிறப்பித்ததான கோத்திரம் இந்த பென்யமீனுடைய கோத்திரத்துல தான் இந்த எஸ்தர் பிறந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவருடைய கோத்திரம் பென்யமீன் கோத்திரம். தன்னுடைய பூர்வீகம் என்ன? அவள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இஸ்ரவேல் யூதர். அவருடைய பூர்வீகம் என்ன? யூதம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் இந்த இடத்துல வந்தபோது அவளுடைய பூர்வகரத்தை அவள் ஒரு நாளும் சொல்லவே இல்லை. கண்டிப்பா கேட்டிருப்பாங்க, நீ எந்த தேசத்தை சேர்ந்தவள் என்பதை கேட்டிருப்பாங்க. ஆனால் அவள் தான் இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவள் என்பதை அவள் சொல்லவே இல்லை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஏன்னா இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவள் என்றால் யார்? சிறை பிடிக்கப்பட்டவள், சிறை கைதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறை இருப்புக்குள்ள வந்தவள். அதனால அவள் அந்த காரியத்தை என்ன செய்யக்கூடாது? சொல்ல கூடாது. எந்த தேசத்திலிருந்து வந்தவள் என்பதை சொல்லக்கூடாது என்று தன்னுடைய சிறிய தகப்பன் மொர்தெகாய் அவளுக்கு தெரிவித்தான். அப்படியே சொல்லவில்லை. என்ன கோத்திரம் என்பதையும் சொல்லவில்லை. அப்படி நான் யூத பெண்மணி என்று சொன்னால், இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவள் என்று சொன்னால் அடுத்த கேள்வி கேட்பாங்க, நீ எந்த கோத்திரத்தை சார்ந்தவள் என்று கேட்பாங்க. அப்போ அவள் என்ன சொல்லணும்? பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவள் என்று தன்னுடைய குல பெருமையை சொல்லணும். அதுதான் அவளுடைய குல பெருமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் குலம். குலத்தையும் பூர்வகரத்தையும் அவள் அறிவிக்காது இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை எஸ்தர் ஒரு நாளும் சொல்லல. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஹalleluya. அவளுடைய அடையாளம் யூத அடையாளத்தை அவள் ஒரு நாளும் சொல்லவே இல்லை. சொல்ல வேண்டிய காலம் அவசியம் அவளுக்கு இல்லை. ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு அநேகர் கேட்காமலேயே சொல்லுவாங்க, நான் யார், நான் எந்த குலம், நான் எந்த ஜாதி, நான் எந்த ஊர், நான் இன்னாரு இந்த குலத்தை சேர்ந்தவர் என்று கேட்காமலே சொல்றவங்களும் உண்டு, கேட்டு சொல்றவங்களும் உண்டு. கேட்டா கூட சொல்லக்கூடாது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாங்க. ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். பவுலினுடைய அடையாளம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியருக்கு எழுதினதான நிருபம் 3வது அதிகாரம். பிலிப்பியருக்கு எழுதினதான நிருபம் 3வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக பவுலினுடைய அடையாளம் என்ன? 5வது வசனத்தில் அவன் சொல்லுகிறான். பிலிப்பியர் 3:5, நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான். பவுலினுடைய விசேஷித்த அடையாளம் என்ன? அவன் யார்? இஸ்ரவேல். இஸ்ரவேல் வம்சத்தான். உலகத்திலேயே உயர்ந்தவன் அப்படின்னு ஒரு அடையாளம்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பென்யமீன் கோத்திரம் தான். இந்த பவுல் கூட புதிய ஏற்பாட்டில் என்ன கோத்திரம்? பென்யமீன் கோத்திரம். முதல் ராஜா ஏற்படுத்தப்பட்டாரே சவுல், அந்த கோத்திரம் அப்படின்னு சொல்றது அவருக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப அவருக்கு அதுல ஒரு பெரிய மதிப்பு உண்டு. எபிரேயரில் பிறந்த எபிரேயன், கவனிங்க, எபிரேயரில் பிறந்த, நான் கலப்பு கிடையாது அப்படிங்கிறாரு. நான் எபிரேயருக்கும் எபிரேயத்துக்கு தான் நான் என்ன செய்வேன், பிறந்தேன் அப்படிங்கிறாரு. நியாயப்பிரமாணத்தின்படி நான் பரிசேயன் அப்படிங்கிறார். நியாயப்பிரமாணத்தின்படி நான் எப்படி யாரு? பரிசேயன். ரெண்டு கூட்டம் உண்டு, சதுசேயன், பரிசேயன். நான் பரிசேயன். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். என் மேல என்னவே கிடையாது, குற்றமே கிடையாது. யாரும் என்ன செய்ய முடியாது, குற்றம் சாட்ட முடியாது. குற்றம் சாட்டப்படாதவன், யாரும் ஒரு தவறு சொல்ல முடியாதவன். நியாய பிரமாணத்தின்படி அவ்வளவு ஒழுக்கமானவன், அவ்வளவு சரியானவன். நியாய பிரமாணத்தின்படி அப்படி வளர்ந்தவன், அப்படி வளர்க்கப்பட்டவன், அப்படி வாழ்ந்தவன். இந்த வேத நியாய பிரமாணத்தின்படி ஒரு குற்றமும் என்னிடத்துல இல்லை என்று சொல்லக்கூடியவன். இப்படிப்பட்ட அடையாளங்களை உடையவன். இப்படிப்பட்ட அடையாளங்கள் அவனுக்கு லாபமாக இருந்தது. இப்படிப்பட்ட லாபமான அடையாளங்களை எல்லாம் நஷ்டம் என்று எண்ணினான். கையில உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு லாபமாக இருக்கிற இந்த உலகத்தின் அடையாளங்களை நாம் நஷ்டம் என்று எண்ணுகிறவர்களாக மாற வேண்டும். ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. எஸ்தருக்கு இத சொன்னா இன்னும் லாபமா இருந்திருக்காது. இது லாபம் அல்ல, நஷ்டத்தை தான் கொண்டு வந்திருக்கோம். ஆனால் பவுலுக்கு இது எதா இருந்தது? லாபமா இருந்தது. ஒரு யூதர்களுக்கு எப்போதுமே இது எதா இருந்தது? லாபமானதாக இருந்தது. அவருடைய வாழ்க்கைக்கு லாபமானவைகள், அவருடைய நேர்மையை காண்பிக்கிறவைகள். இந்த கொலம் பூர்வதரத்தை சொன்னாலே அவர்கள் இன்னார் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்கிறார்கள். இப்படிப்பட்டதை நஷ்டம் என்று விட்டு குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் எதிர்படி நீதி நியாயத்தின்படி இந்த பழைய ஏற்பாட்டின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன் தான். ஆனாலும் இது எனக்கு அவசியம் இல்லை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட மனிதர்களை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த எஸ்தர் தன் குலத்தையும் பூர்வத்தரத்தையும் தெரிவிக்கவில்லை. அதற்கு கற்பிக்கப்பட்டிருந்தால் மொர்தெகாய் சொன்னான், சொல்லக்கூடாதுன்னு சொன்னதை அவள் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாயும் ஆமென் பிராக்களை போல கபடற்றவர்களாயும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகளின் புத்தகம் 12வது அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது. நீதிமொழிகள் 12:23 சொல்கிறது. வேகமாக வசனங்களை வாசிப்போம். விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடைக்கிறார். இந்த பூர்வதரத்தை சொல்ல முடியும். ஆனால் இந்த விவேகமுள்ள ஸ்திரீ எஸ்தர் அறிவை என்ன செய்தார்? அடக்கி வைத்தார். விவேகமான ஸ்திரீ அறிவை என்ன செய்தார்? அடக்கி வைத்தார். அல்லேலூயா. ஏன் பேசல? சோதரம். பிரசங்கி 3வது அதிகாரம் 7வது வசனம். பிரசங்கி 3வது அதிகாரம் 7வது வசனத்தை மட்டும் வாசிப்போம். கிழிக்க ஒரு காலம் உண்டு, கைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. காலம் உண்டு. அல்லேலூயா. இப்ப மௌனமா இருக்கணும். எஸ்தர் நீ மௌனமா இருக்கணும். ஆமென் சொல்லுவா. எஸ்தர் நீ எப்படி இருக்கணும்? மௌனமா இருக்கணும். இது மௌனமா இருக்க வேண்டிய காலம். பேசுறதுக்கு ஒரு காலம் உண்டு. இப்ப நீ அடக்கிட்டு இருக்கணும். இப்ப நீ உன்னுடைய பூர்வத்திலிருந்த குலத்தை எதையுமே நீ என்ன செய்யக்கூடாது. உன்னை பற்றிய விவரங்களை, உன் குடும்பத்தை பற்றிய விவரங்களை, உன் முந்தின பூர்வ குலத்தினுடைய விவரங்களை நீ அறிவிக்கவே கூடாது, தெரியப்படுத்தவே கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது யாருடைய கட்டளை? மொர்தெகாயினுடைய கட்டளை. தன்னுடைய அப்பா அம்மா இல்ல, தன்னுடைய சிறிய தகப்பன் சித்தப்பாவுடைய கட்டளை. இந்த சித்தப்பாவினுடைய சிறிய தகப்பனுடைய கட்டளையை இந்த எஸ்தர் அப்படியே கடைபிடிக்கிறார். நாம் மேலும் சொல்கிறது நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 8-9 வசனங்கள்ல
நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். என் மகனே, ஒரு தகப்பனுடைய புத்தியை கேள், ஒரு தாயின் போதகத்தை தள்ளாதே. போதும். அல்லேலூயா. இந்த நீதிமொழியின் புத்தகத்தில் அநேக இடங்கள்ல வருகிறது தகப்பனுடைய புத்தி, தாயினுடைய போதகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பா அப்படியே டீச் பண்ணிட்டே இருக்க மாட்டாரு பிள்ளைகிட்ட. ஆனா என்ன பண்ணுவாரு, ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாரு, இப்படி இருக்காது புத்தி சொல்லுவாரு, போயிட்டே இருப்பாரு. ஆனா அம்மா என்ன சொல்லுவாங்க, போதகம் பண்ணிட்டே இருப்பாங்க பிள்ளைக்கு. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படிதானே? எல்லா வீட்லயும் உள்ளதுதான். அப்பா ஒரு வார்த்தை தான் சொல்லுவாரு, அம்மா நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க. தகப்பனுடைய புத்திய நீ விடாத, தாயினுடைய போதகத்தை நீ என்ன செய்யாத, மறவாத, நீ விட்டு விடாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது உன்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வரும். ஸ்தோத்திரம். இந்த தகப்பன் சித்தப்பா சொன்ன இந்த சிறிய சித்தி சொன்ன இந்த வார்த்தைகளை இந்த எஸ்தர் அப்படியே கடைபிடித்தாள், அப்படியே கீழ்ப்படிந்திருந்தாள், அப்படியே செயல்படுத்தினாள். நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு சொல்லுவதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்தால் நிச்சயமாகவே முதல்ல நமக்கு ஒரு தயவு கிடைக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. மற்றவருடைய கண்கள்ல உங்களுக்கு தயவு கிடைக்கும். பிள்ளைகளே, இங்க இருக்கிற வாலிபர்களே, சொல்லுங்க, மற்றவருடைய கண்கள்ல ஒரு நாள் உங்களுக்கு தயவு கிடைக்கணும்னா உங்க பெற்றோர்கள் சொல்லுகிற காரியத்தை மறக்காமல் கடைபிடியுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். உங்கள் பெற்றோர்கள் சொல்லுகிற முதல்ல உயர்வுக்கு முதல் காரணம் யாரா இருப்பாங்கன்னா உங்க பெற்றோரா தான் இருப்பாங்க. அல்லேலூயா. உங்க தாயும் தகப்பனும் தான் உங்களுடைய மேன்மைக்கு காரணமா இருக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எஸ்தர் ராஜாத்தியாக வருவதற்கு முதல் காரணம் யாரு? மொர்தெகாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடந்ததுதான். எனவே உங்கள் எல்லாருடைய கண்களில் நீங்கள் ஒரு நாள் தயவு கிடைக்க வேண்டுமானால், உங்களுக்கு மேலே இருக்கிறவருடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டுமானால், உங்கள் பெற்றோருடைய வார்த்தைகளை நீங்கள் தள்ளிவிடக் கூடாது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ்தர் 3ஆவது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். எஸ்தர் 3ஆவது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளில் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாயிருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்ளுகிறது. ஒருவித ஜனங்கள் உங்க தேசத்துல இருக்கிறாங்க ஆமான்னு சொல்றான். அந்த ஒருவித ஜனங்கள் யாரு? யூதர்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாக வித்தியாசமாக மாறுபட்டதாக இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்கள் என்ன செய்கிறதில்லை, கை கொள்ளுகிறதில்லை. இப்படிப்பட்ட இந்த குலத்துல இருந்து, இப்படிப்பட்ட ஜலத்துல இருந்துதான் ஆண்டவர் எஸ்தரை எங்க கொண்டு போனாரு? ராஜா அரண்மனைக்கு கொண்டு போனார். அல்லேலூயா. ஆனா இன்னும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பட்டத்து ராஜாத்தியாக மாறவில்லை. ஆனால் அந்த அரண்மனைக்குள்ள உள்ள கொண்டு போகப்பட்டார். இதற்கு காரணம் என்ன? அரண்மனைக்குள் இருக்க காரணம் என்ன? முதலாவது தன்னுடைய பூர்வதரத்தையும் தன்னுடைய குலத்தையும் தெரிவிக்காது இருப்பது. அல்லேலூயா. இரண்டாவது காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12வது அதிகாரம் 12வது வசனம். 2வது அதிகாரம் 12வது வசனம். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளைக்கோள தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவினிடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது. இரண்டாவது, ஒன்றே தன்னை குறித்து சொல்லாதிருந்தாள். இரண்டாவது, சுத்திகரிப்புக்கு உட்பட்டாள். இரண்டாவது சுத்திகரிப்பு. அவள் 12 மாதம் எஸ்தர் சுத்திகரிக்கப்பட்டாள். அல்லேலூயா. 12 மாதம் அவளுடைய அழகுக்குரிய சுத்திர ட்ரீட்மெண்ட், பியூட்டி ட்ரீட்மெண்ட் நடந்தது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6 மாசம் வெள்ளை போல தைலம், 6 மாதம் வெள்ளை போல
தைலம். அடுத்த 6 மாதம் சுகந்த வர்க்கங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எஸ்தரை அழகுபடுத்துவதற்காக செய்யப்பட்ட பலவிதமான காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வெள்ளைப்போளம், இதெல்லாம், இந்த அழகு சுகந்த வர்க்கங்கள், இவைகள் எல்லாம் சில வசனங்களை நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு புரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 57வது அதிகாரம் 9வது வசனம். ஏசாயா 57வது அதிகாரம் 9வது வசனம். நீ தைலத்தை பூசிக்கொண்டு ராஜாவினிடத்தில் போகிறாய், உன் பரிமளங்களை மிகுதியாக்கி போதும். எது பரிமளம்? பரிமள தைலம். அல்லேலூயா. பரிமள தைலம், இந்த வெள்ளை போல தைலம், இது ஒரு பெண்ணை என்ன செய்கிறது? இன்னும் அழகுபடுத்துகிறது. எஸ்தர் ஏற்கனவே எப்படிப்பட்டவள்? ரூபவதி, சௌந்தரியம் உள்ளவள். இவளை இன்னும் அழகுபடுத்துவது இந்த வெள்ளை போல தைலம், இந்த சுகந்த வர்க்கங்கள். நீதிமொழிகளின் புத்தகம் 7வது அதிகாரம் 17வது வசனத்துல, நீதிமொழிகள் 7:17 வாசிக்க வேண்டாம். உன்னத பாட்டு 1:3, உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 10வது வசனம், 16வது வசனம், உன்னத பாட்டு 3வது அதிகாரம் 6வது வசனம். இந்த வசனங்களில் எல்லாம் ஸ்திரீகள் தங்களை அழகுபடுத்துவதற்கு, அவர்களை மேலும் அழகுபடுத்துவதற்கு, ராஜாக்கள் தங்களை அழகுபடுத்துவதற்கு, ராஜாத்திகள் தங்களை அழகுபடுத்தி தங்களை சுத்திகரிப்பதற்காக அந்த பொருட்களை, தைலங்களை நாம் இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் இது இந்த ஒரு வருஷம் எஸ்தர் தன்னை சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுத்தால், சுத்திகரிக்கப்பட்டால், நம்முடைய வாழ்க்கை நாம் தயவும் பட்சமும் கிடைப்பதற்கு இரண்டாவதாக நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்திகரிக்கப்பட வேண்டும். நாம உண்மையிலே அழகுதான், ஆண்டவருக்கு நம்ம பிடிக்கும் தான், நாம ஆண்டவருக்கு உண்மையிலே அவருக்கு அழகானவர்கள், அவர் விரும்புகிறவர்கள் தான். ஆனால் இன்னும் நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? இன்னும் அழகா மாறணும், இன்னும் நாம சுத்திகரிக்கப்படணும். ஹல்லேலூயா. ராஜ அழகுக்கு வரணும். கையில சொல்றோம். நம்ம ராஜாக்கள், ராஜாத்திகள் தான். ஆனா இன்னும் ராஜா விரும்புகிற அந்த ஒரு மேலான சுத்திகரிப்பு இருக்கிறது. அந்த சுத்திகரிப்புக்கு நம்மை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. சொல்லுங்க. எஸ்தருக்கு ஒரு வருஷம் சுத்திகரிப்பு அவசியப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய சுத்திகரிப்பை ஒரு வருஷம் இல்ல, பல வருஷங்கள் ஆண்டவர் நமக்கு சுத்திகரிப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த சுத்திகரிப்பு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. புதிய ஏற்பாட்டில சில வசனங்களை நாம பார்க்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 21-22 வசனங்கள். ஒரு பெரிய வீட்டுல பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகள் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டான், அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். தன்னை சுத்திகரித்து கொள்ளுதல். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். தன்னை சுத்திகரித்து கொள்ளுதல், பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆகுதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்படி சுத்திகரித்துக் கொள்ளும் போது அவன் யாரா மாறுவானா? கனத்துக்கு உரிய பாத்திரமா மாறுவானாம். நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனம். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனம். மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். நமக்கு என்ன புதிய ஏற்பாட்டில் என்ன உண்டு? சுத்திகரிப்பு உண்டு. ஹல்லேலூயா. நம்ம சுத்திகரிக்க வேண்டும். நம்முடைய அசுசி நீங்க நம்மை சுத்திகரிக்க வேண்டும். நாம் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். நாம் ராஜாவுக்கு பிரியமான அழகுக்குள்ள நாம் வர வேண்டும்.
நம்மை சுத்திகரிக்கிற ஒரு சுத்திகரிப்பை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 யோவானின் புஸ்தகம் 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம். 1 யோவான் 3:3. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறார். அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறார். ராஜாவின் இடத்துல போனோம்னா என்ன வேணும்? சுத்திகரிப்பு வேணும். அரண்மனையில இருக்கும்போது, இந்த உலக அரண்மனையில இருக்கும்போது, இந்த சபையின் அரண்மனையில நம்ம இருக்கும்போது நமக்கு என்ன தேவை? சுத்திகரிப்பு தேவை. ஒரு நாள் யாரை பார்க்க போகிறோம்? ராஜாவை நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய மணவாளனை நாம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆத்தும மணவாளனை நாம பார்க்க போகிறோம். அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்துல நாம் வாழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 வசனத்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 15வது வசனம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 15வது வசனம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம், பரிமள தைலமாக இருக்கிறோம், வாசனை வீசுகிறவர்களாக இருக்கிறோம். கைகளை உயர்த்தி சொல்லுவோமாக. அல்லேலூயா. சுத்திகரிக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க? நற்கந்தமாக இருப்பாங்க. அல்லேலூயா. சுத்திகரிக்கப்பட்டவர்கள் ஆமென் கிறிஸ்துவினுடைய நற்கந்தமாக இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா. நமக்குள்ள நம்மிலிருந்து ஒரு வாசனை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ராஜாவிடத்துல எதுக்காக 1 வருஷம் கவனிங்க, இந்த சரீரத்துக்கு கவனிக்கிறீங்களா? இந்த சரீரத்துக்கு 1 வருஷம் அழகுபடுத்தி 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 நறுமணத்தை அந்த தைலத்தை போட்டு 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 ராஜா கிட்ட போகும்போது எதுதான் வரணும்? நறுமணம் தான் வரணும், ஜீவ வாசம் தான் வரணும், நற்கந்தம் தான் வரணும். ஒரு நாள் ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கு 1 வருஷம் முழுவதும் அவங்க சரீரத்துல அந்த வாசனையை என்ன செஞ்சுட்டே இருக்கிறாங்க, கொடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க. கெட்ட வாசனை வந்துடக்கூடாது, ஜீவ வாசனை வரணும், கிறிஸ்துவின் நற்கந்தம் வரணும். அல்லேலூயா. ஆமென். சபை நற்கந்தமாய் இருக்கிறது, சபை வாசனை வீசுகிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா. சோத்ரா. அப்போ வாசனை வீசணும்னா நம்ம டெய்லி நமக்கு என்ன தேவை? சுத்திகரிப்பு தேவை. டெய்லி பரிசுத்தம் இருந்தாதான் அன்னைக்கு ஒரு நாள் நம்ம வாசனை பரிசுத்தமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு நாம மகிமைப்படுவதாக. 6 மாசம் ஒரு சுத்திகரிப்பு, அடுத்த 6 மாசம் 2வது சுத்திகரிப்பு. இப்ப நான் முதல் சுத்திகரிப்பு சொல்றேன். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதல் சுத்திகரிப்பு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஸ்தோத்திரம் உண்டாவதாக உள்ளான சுத்திகரிப்பு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 3-4 வசனங்கள்ல உள்ளான அமைதலுள்ள ஒரு ஆவியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. 2 பேதுரு புத்தகம் 1வது அதிகாரத்துக்கு திருப்பி கொண்டு இப்போ எல்லாரும் நம்முடைய இன்னொரு சுத்திகரிப்பு இருக்கிறது. 2 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட, இப்போ கவனிங்க, நம்முடைய சுத்திகரிப்பு என்ன? என்னது? விசுவாசம். விசுவாசத்தோட எது மாறணும்? தைரியம் வரணும். விசுவாசத்தோட என்ன வரணும்? தைரியம் வரணும். தைரியத்தோட என்ன வரணும்? ஞானம் வரணும். ஞானத்தோட என்ன வரணும்? இச்சையடக்கம் வரணும். இச்சையடக்கத்தோட என்ன வரணும்? பொறுமை வரணும். பொறுமையோட என்ன வரணும்? தேவ பக்தி வரணும். தேவ பக்தியோட சகோதர சிநேகம் வரணும். சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி
வழங்குங்கள். இதெல்லாம் வாசனை திரவியம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் வெள்ளை போடும், சுகந்த கருவேப்பிலை, லவங்கம் போட்ட இந்த இன்னைக்கு நாம லவங்கப்பட்ட சமைக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். ஆனா இந்த லவங்கப்பட்டையாலேயே என்ன செஞ்சாங்க? பட்டைய மேல பூசி 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 என்ன பண்ணாங்க? கண்ணுல அழகுபடுத்துறாங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள், ஞானம், தைரியம், விசுவாசம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம். ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்றேன்னா 8வது வசனம் பெருகினான். 9வது வசனம் முன் செய்த பாவங்களால தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து. இது 2வது சுத்திகரிப்பு சொல்றேன். முதல் 6 மாசம் ஒரு சுத்திகரிப்பு, 2வது 6 மாசம் ஒரு சுத்திகரிப்பு. நம்ம வாழ்க்கையில செகண்ட் சுத்திகரிப்பு, செகண்ட் லெவல், 2வது லெவல் சுத்திகரிப்பு என்னன்னா விசுவாசம், தைரியம், சொல்லுங்க, ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, அன்பு. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் தான் செய்த பாவங்களால தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்துடுவான். இவைகள் பெருகணும். இந்த சுத்திகரிப்புல நாம பெருகணும். இவைகள் நமக்கு இருக்கும் போது கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாம் வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நம்முடைய சுத்திகரிப்பின் 2வது சுத்திகரிப்பு இப்படிப்பட்ட காரியங்கள்ல ஆண்டவர் நம்மை சுத்திகரிப்பை நமக்குள்ள உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. விசுவாசம் இருக்கா? இன்னும் விசுவாசத்துல என்ன கொடுக்கிறாரு? தைரியத்தை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. தைரியத்தோட என்ன கொடுக்கிறாரு? ஞானத்தை கொடுக்கிறார். நல்ல இன்னும் ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. இப்படிப்பட்ட சுத்திகரிப்பை தேவன் நமக்கு கொடுத்துதான் அவருக்கு முன்னாடி நம்ம கொண்டு போய் நிறுத்துகிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சுத்திகரிப்பு எப்படி ஏகாய் சோதர எஸ்தருக்கு சுத்திகரிப்பு முறைமைகளை உண்டு பண்ணினாரோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா? அல்லேலூயா. அவன் அபிஷேக தைலம் நம்மை வாசனை உள்ளதாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆவியானவர் வாசனை தைலமாய் இருக்கிறார். சோதர நறுமண தைலமாய் இருக்கிறார். அவர் வெள்ளை போளமாக இருக்கிறார். அவர் சுகந்த வர்க்கமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அபிஷேக தைலமாக இருக்கிறார். நல்ல தைலமாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனந்த தைலமாக இருக்கிறார். இந்த ஆனந்த தைலம், இந்த அபிஷேக தைலம் நம்ம மேல ஆவியானவர் வந்து ஊற்றப்பட 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 சோதர ஆவியானவர் நம்ம நினைக்க 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 ஆவியானவர் நமக்குள்ள நிரப்ப 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 இந்த சுத்திகரிப்பு வருகிறது. கைகளை ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. 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 2 சுத்திகரிப்பு. ஆமென். 6 மாதம் ஆவியானவருடைய சுத்திகரிப்பு நமக்கு. அல்லேலூயா. அதேபோல நம்முடைய குணாதிசயங்கள சுத்திகரிப்பு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ்தர் இப்படி 12 மாதங்கள் 1 வருஷம் சுத்திகரிக்கப்பட்டாள். 3வதாக எஸ்தர் 2வது அதிகாரம் 15வது வசனம். எஸ்தர் 2வது அதிகாரம் 15வது வசனம். ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேற ஒன்று கேட்கவில்லை. அப்படின்னு சொல்லுவோம். வேற ஒன்றுதான் கேட்கல. எனக்கு மேல யார் இருக்காங்களோ அவங்க எனக்கு கொடுத்தது போதும். அவங்க என்ன சுத்திகரிச்சது போதும். அவங்க எனக்கு என்னதான் கொடுக்கிறாங்களோ அது எனக்கு போதும். வேற ஒன்றை அவள் கேட்கவில்லை. ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேற ஒன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிறவர்கள் எல்லாருடைய கண்களிலும் தயை கிடைத்தது. ஆனா கேட்டா கிடைக்கும். அது 13வது வசனத்துல கடைசி பகுதியில 13வது வசனத்துல வாசிக்கிறோம். இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜா அரண்மனையில் பிரவேசிப்பாள். கன்னிமாடத்தில் தன்னோடு கூட ராஜா அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டும் என்று கேட்பவைகளை எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். ஒரு பெண் ராஜாவினிடத்தில் போகும் முன்னாடி போகும்போது என்னென்ன கேட்கிறாளோ அவைகளெல்லாம் ஏகா என்ன செய்வாரு? கொடுப்பாரு. ஆனா இந்த எஸ்தர் சொல்ற ஒண்ணு கூட ஏகா இடத்துல
கேட்டு வாங்கல. எனக்கு இது வேணும், நான் ராஜா கிட்ட போறேன், ராஜாவை பார்க்க போறேன், எனக்கு இந்த காரியம் வேணும்னு கேட்கல. ஏகாய் அவளுக்கு எதை நீ கொடுத்தாலோ அதை அல்லாமல் வேறு ஒன்றையும் அவள் கேட்கவில்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதுதான் எஸ்தருடைய மூணாவது சிறப்பு. அல்லேலூயா. ஒன்றே தன் பூர்வத்தனத்தை, தன்னுடைய குலத்தை அவள் என்ன செய்யவில்லை, தெரிவிக்கவில்லை. இரண்டாவது, ஒரு வருட காலம் அவள் என்ன செய்தாள், தன்னை சுத்திகரித்துக் கொண்டாள். மூன்றாவதாக, தனக்கு ஏகாய் நியமித்தவைகளை அல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒன்னே என்ன செய்யல, கேட்கவே இல்லை. நம்ம அலங்கரிப்புக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா தேவை கிடையாது. ஆமென் சொல்லுவோம். ஹalleluya. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தேவை கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. சோதரா ஏகாய் நமக்கு பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்கு நியமித்தவைகள் நமக்கு போதுமானவைகள். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஹalleluya. உங்க சுயத்துல, உங்க சுய புத்தி மேல, உங்க சுயத்துல வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த கைடன்ஸுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். முதல்ல கவனிங்க, தான் சித்தப்பாவுடைய கைடன்ஸுக்கு தன்னை என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார். இப்ப ஏகாயினுடைய கைடன்ஸுக்கு தன்னை என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தாள். தன் இஷ்டம் அல்ல, ஏகாயின் விருப்பத்துக்கே அவள் செயல்பட்டாள். ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன் சுய புத்தியின் மேல சாயாம உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையாயிரு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. ஹalleluya. அப்பொழுது நீ தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியையும் பெறுவாய் என்று நீதிமொழியின் புத்தகம் 3வது அதிகாரம் 4-5 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஹalleluya. 1 பேதுரு 5வது அதிகாரம் 5-6 வசனங்கள் அது மட்டும் வாசிப்போமாக. 1 பேதுரு 5வது அதிகாரம் 5-6 வசனங்கள். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய். இந்த 1 பேதுரு 5வது அதிகாரம் 5-6 வசனங்கள். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்திருக்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு ஒரு கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஏகாயினுடைய அந்த பலத்த கைக்குள்ள அவர் என்ன கொடுத்தாரோ அதையே அலங்கரித்துக் கொண்டு அதே சுத்திகரிப்பின் நிலைமையில ராஜாவின் இடத்தில் பிரவேசித்தாள். சொத்திர அடங்கி இருந்தாள். சொத்திர ஏகாயிக்கு வார்த்தைக்கு அடங்கி இருந்தாள். ஏகாவினுடைய எல்லாவற்றுக்கும் அடங்கி இருந்தாள். ஒரு நாள் வந்தது, சொத்திர ராஜாவின் இடத்தில் பிரவேசித்தாள். ராஜாவின் பார்வைக்கு நன்றாயிருந்தாள். கைகளை சொல்லுவோமாக. ராஜாவுக்கு பிடித்து போனாள். ராஜாவின் பார்வைக்கு அழகா இருந்தாள். சொத்திர ராஜா தன்னுடைய கிரீடத்தை அந்த எஸ்தரின் மேல வைத்து விட்டார். கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. நம்ம ராஜாவின் கிரீடம் வைக்கப்பட போகிறது. ஹalleluya. ஆமென். பரலோக ராஜாவினுடைய கிரீடம் நமக்கு மேல வைக்கப்பட போகிறது. ஹalleluya. நாம் உயர்த்தப்பட போகிறோம். நாம் உயர்த்தப்பட போகிறோம். நமக்கு தயவும் பட்சமும் கிடைக்கும் போது ஒரு உயர்வு வரும். நீங்கள் ராஜாத்தியாக மாறுவீர்கள். ஹalleluya. நீங்கள் ராஜாத்தியாக மனவாட்டியாக மாறுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. யாருக்கு தயையும் பட்சமும் கிடைக்குதோ அவங்க தான் ராஜாத்தி மனவாட்டி. என்னதான் இந்த உலகத்துல நான் பெரிய ஆளு நினைச்சா அப்போ அங்க தயையும் அங்க பட்சமும் என்ன செய்யாது, கிடைக்காது. கைகளை தலையில சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓ அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இன்னும் நிறைய சுத்திகரிப்பு முறையை கொண்டு வராங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதோ தான் சுய புத்தியின் மேல வச்சு என்ன தன்னை தானே அலங்கரிப்பதற்கு என்னென்னவோ காரியங்களை செயல்படுத்துறாங்க. ஆனா ஸ்தோத்திரம், ஏகாய் நியமித்த காரியம் இல்லாமல் வேற ஒன்றை எஸ்தர் கேட்கவில்லை. ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே கீழ்ப்படிந்து அடங்கி இருந்தால் எஸ்தரை கர்த்தர் உயர்த்தினார், ராஜாத்தியாக உயர்த்தினார். ஒரே வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 7-8 வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 7-8 வசனங்கள். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள்
என்று சொல்ல கேட்டேன். அவருடைய மனைவியாகிய சபை, அவருடைய மனைவியாகிய நீங்களும் நானும் தங்களை ஆயத்தம் பண்ணினார் என்று சொல்ல கேட்டோம். ஹல்லேலூயா. ஆமென். சுத்தமும் பிரகாசமுமான வெள்ளிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த வெள்ளிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஹல்லேலூயா. இந்த ஏகாய் ஒரு வஸ்திரத்தை கொடுத்தார், ஒரு வெள்ளிய வஸ்திரம். இந்த வஸ்திரம் இவள் கேட்டு வாங்கல. எஸ்தர் இந்த வஸ்திரத்தை கொடு, இந்த வஸ்திரத்தை கொடு, அவள் கண்ணுக்கு பிரியப்பட்ட வஸ்திரத்தை கேட்டு வாங்கல. ஏகாய் எந்த வஸ்திரத்தை கொடுத்தாரோ அதே வஸ்திரத்தை கட்டிக்கொண்டு ராஜாவின் இடத்துல போனார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு தருகிற வஸ்திரம் வெள்ளிய வஸ்திரம், பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஹல்லேலூயா. ஆமென். ஆவியானவர் நமக்கு தருகிற வஸ்திரத்தை, அந்த வெள்ளிய வஸ்திரத்தை, பரிசுத்தவான்களுடைய நீதியாகிய வஸ்திரத்தை, நம்முடைய நீதியா அல்ல, தேவனுடைய நீதியை, பரிசுத்தவான்களுடைய நீதியை கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கவனிக்கணுங்க, நான் மட்டும் என் பார்வைக்கு சுத்தமா இருந்தா அது எது கிடையாது, நீதி. பரிசுத்தவான்களின் நீதி கிடையாது. இந்த சபை மட்டும்தான் பரிசுத்தம் அப்படின்னா நீதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அது பரிசுத்தவான்களின் நீதி கிடையாது. கவனிச்சீங்களா? இப்போ பரிசுத்தவான்கள் எங்கெல்லாம் இருக்காங்க? எங்கெல்லாம் இருக்காங்க? முழு உலகத்திலையும் இன்னைக்கு இருக்காங்களா இல்லையா? முழு உலகத்திலையும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. இங்கே இருக்கிறோம், இதுக்கு வெளியே இருக்கிறோம், எல்லா இடத்துலையும், எல்லா ஆவிக்குரிய சபைகள்லையும் பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. இந்த அத்தனை பரிசுத்தவான்களுடைய நீதிகள் தான் மணவாட்டியினுடைய வஸ்திரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. என் சொந்த வஸ்திரம், என்னுடைய சொந்த நீதி, ஒரு குறிப்பிட்ட சபையினுடைய நீதி மாத்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதி அல்ல. எல்லா தேவ பிள்ளைகளுடைய நீதியையும் கர்த்தர் பரிசுத்தவான்களின் நீதியாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆவியானவர் அப்படித்தான் எல்லாரையும் ஒன்றாய் இணைக்கிறார். ஹல்லேலூயா. நான் மட்டும்தான் அப்படின்னு இல்லை, எனக்கு நான் தான் மணவாட்டி அப்படின்னு இல்லை, எல்லாரையும் ஆண்டவர் மணவாட்டியாக இணைக்கிறார். ஹல்லேலூயா. சபையாகி அவர் மணவாட்டியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி ராஜாத்தியாக ராஜாவுக்கு முன்பாக நிற்க வைக்கிறார். ஒரு நாள் வரப்போகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாவாக மணவாளனாக வரப்போகிறார். அவருடைய மனைவியாகிய நாம் அவருடைய ராஜாத்தியாக நாம் அவருக்கு முன்பாக நிற்ப ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அப்படியே ஆக்குவாராக. ஹல்லேலூயா.